கூர்ம அவதாரம். இந்திரனும் மற்ற தேவர்களும் துன்பத்துக்குள்ளானார்கள். அவர்கள் மேரு மலையில் இருக்கும் படைப்பு கடவுளான பிரம்மாவை காண தீர்மானித்தார்கள். பிரபு, உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறோம். துர்வாசரின் சாபம் எங்களை வலிமையற்றவர்களாக்கிவிட்டது. சாவா மருந்தாகிய அமிர்தத்தை பெற நீங்கள் எப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உங்களுக்கு இருக்கும் ஒரே வழி. அமிர்தத்தை பெறுவது எப்படி பகவானே? நீங்கள் பலவிதமான செடி கொடிகளையும் மூலிகைகளையும் புல் பூண்டுகளையும் பார்க்கடலில் இடுங்கள். ஆனால் பகவானே, அது கடினமான காரியமாயிற்றே. அசுரர்களோடு ஒத்துப்போங்கள். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடலில் இருந்து வெளியே வரும் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள். அவற்றை அசுரர்கள் பலவந்தமாக எடுத்துக்கொண்டாலும் விட்டுவிடுங்கள். ஆனால் அமிர்தம், அதை அவர்கள் பிடுங்கிக் கொண்டால்? கடுமையாக வேலை செய்தாலும் அசுரர்களுக்கு ஒரு துளி அமிர்தம் கூட கிடைக்காது என்பது உறுதி. இந்திரனும் தேவர்களும் அசுரர்களின் ராஜாவான பலியை சந்திக்க செல்கின்றனர். நம் எல்லோருடைய நன்மைக்காகவும் பகைமையை மறந்து நீங்களும் எங்களோடு இணைந்து செயல்படுங்கள். பலியும் மற்ற தலைவர்களும் இதற்கு இணங்கவே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே அமைதி ஏற்படுகிறது. இந்திரனை, நாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம். பலியும் இந்திரனும் மற்ற தேவ அசுரர்களும் மந்திர மலையை பேர்த்தெடுத்து கடற்கரைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபடுகின்றார்கள். வேகம் கருடா, தேவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். மகாவிஷ்ணு மந்திர மலையை கருடனின் முதுகில் வைத்து தேவர்களும் அசுரர்களும் பின்னே வர கடற்கரையை வந்தடைகிறார். இனி நாம் தயாராகலாம். நம் எல்லோருடைய நன்மைக்காகவும் நம் வலிமையை கொண்டு இந்த கடலை கடையலாம். மகிழ்ச்சியோடும் ஆவலோடும் எல்லோரும் கடைய ஆரம்பித்தனர். ஆனால் அவர்கள் சந்தோஷம் நிலைக்கவில்லை. பகவான் விஷ்ணு பெரிய ஆமை வடிவெடுத்து கடலுக்குள் மூழ்கினார். தேவர்களும் அசுரர்களும் ஆச்சரியப்படும் விதத்தில் முதுகில் மந்திர மலையை ஏந்தி வந்தார். அவர்கள் கடைந்து கொண்டே இருந்தார்கள். பகவான் விஷ்ணுவும் தம் வலிமையை ஊட்டினார். வேகமாக கடைந்த போது ஆலகாலம் என்னும் கடும் விஷம் வெளியே வந்தது. அந்த நச்சு புகையால் தேவர்களும் அசுரர்களும் திணறினர். என்னால் சுவாசிக்க முடியவில்லையே. ஐயோ ஐயோ, என்னால் பார்க்க முடியவில்லையே. நான் குருடனாகிவிட்டேன். அமைதியாக செல்லுங்கள். அஞ்ச வேண்டாம். விஷத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். விஷம் நீக்கப்பட்டவுடன் தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடையத் தொடங்கினர். தொடர்ந்து கடைய கடைய விலை மதிப்பில்லா பொருட்கள் மேலே வரத் தொடங்கின. திடீரென்று ஒரு மனித உருவம் எழுந்து வந்தது. கலசம், அமிர்த கலசம். விடுங்குங்கள் அதை. தேவர்களுக்கு அது கிடைத்துவிடக் கூடாது. தேவர்களுடன் ஏற்பட்ட உடன்பாட்டை மறந்து அசுரர்கள் அமிர்த கலசத்தை பிடுங்கிக் கொண்டார்கள். எனக்கு தான் முதல்ல. இல்லை, எனக்கு வேண்டும். இல்ல, உனக்கு இல்ல, எனக்கு. தேவர்கள் குழப்பத்துடன் அசுரர்களை பார்த்து நின்றனர். சண்டையிடக்கூடாது என்ற மகாவிஷ்ணுவின் கட்டளைக்கு பணிந்து அவர்கள் நின்றார்கள். விஷ்ணு இதனால் மகிழ்ந்தார். மனம் தளராதீர்கள். அமிர்தத்தின் மேல் இருக்கும் பேராசை அவர்களை பிரித்து விட்டது. நான் இப்பொழுது என் வலிமையால் அவர்களை மயக்கி அமிர்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பிறகு பகவான் விஷ்ணு பேரழகு வாய்ந்த மோகினி உருவம் எடுத்தார். அசுரர்களை நோக்கி போனார். ஓ, இவ எவ்வளவு அழகா இருக்கா. அவள் கண்கள் என்னை கொல்லுகின்றன. அமிர்த எல்லோருக்கும் கூட. சண்டை நிற்கட்டும், அமைதி பிறக்கட்டும். நீங்கள் என்னிடம் எதுவும் கேட்பதில்லை என்று உறுதியளித்தால் நான் கொடுக்கிறேன். மோகினி உண்மையிலேயே யார் என்று தெரியாத அசுரர்கள் அதற்கு சம்மதித்தனர். மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை பரிமாறத் தொடங்கினாள். அசுரர்கள் பொறுமை இழந்தனர். அந்த அமிர்தை என்ன பண்ணுகிறாள் அவள்? எப்படி அவளுடன் நாம் சண்டை போடுவது? தேவர்கள் அமர்ந்திருந்த வரிசையின் கடைசிக்கு வந்தபோது அமிர்தம் முழுவதும் தீர்ந்து போயிருந்தது. எல்லாம் சரியாகிவிட்டது. ஒரு துளி அமிர்தமும் மிஞ்சவில்லை. அரக்க குணம் கொண்ட இந்த அசுரர்களுக்கு சாவா மருந்தாகி அமிர்தத்தை கொடுப்பது விவேகம் அல்ல. அது விஷ்ணு நம்மை ஏமாத்தி விட்டார்கள். எங்களுக்கு சொந்தமான அமிர்தத்தின் பங்கு எங்கே? கோபமடைந்த அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையிட்டனர். நாம ஏமாற்றப்பட்டோம். விடாதீர்கள் அவர்களை. கொல்லுங்கள். பகவான் நம் பக்கம் இருக்கிறார். நாம் அமிர்தம் உண்டிருக்கிறோம். நாம் அழிய மாட்டோம். வாருங்கள், சண்டையிடுவோம். கடற்கரையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் கடும் போராக இருந்தது. எத்தனையோ பின்னடைவுகள் இருந்தாலும் அதிபராக்கிரமசாலியான இந்திரன் கடைசியில் அசுரர்களை தோற்கடித்தான்.
காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஓடுங்கள், வேகமாக ஓடுங்கள். அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். இவ்வாறாக பகவான் தன்னிடம் அடைக்கலமாக வந்தவர்கள் இழந்த பெருமையை மீண்டும் பெறவும் பக்தியில்லாத அரக்க குணம் நிறைந்தவர்கள் தண்டிக்கப்படவும் செயல் புரிந்தார்.